வணக்கம் நண்பர்களே, ஹரி விலாக்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். நிறைய பேர் இந்த ஒரே கேள்வியே அடிக்கடி என் நண்பர்கள்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. பொதுவாகவே இதை ஒரு செய்தியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சனி பெயர்ச்சி அடுத்த வருஷம்தான், இந்த வருஷம் நமக்கு கிடையாது. அதனால் சனி பெயர்ச்சியை கண்டு நீங்கள் யாரும் பயப்படவும் தேவையில்லை. சில யூடியூபர் நண்பர்கள் வந்துட்டு அந்த சனி பெயர்ச்சியால் அதாகும் இதாகும், நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என் அறிவுக்கு எட்டியபடியும் என் நண்பர்கள் சொன்னபடியும் சில பெரியவர்களோட நமக்கு இருக்கிற அந்த பழக்கத்தினாலையும் அவங்களுடைய நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள்லையும் சனி பெயர்ச்சியை கண்டு யாரும் பயப்பட தேவை கிடையாது. சனி பிரீத்தின்னு அவங்க சொல்கிறாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு. ஒரு எளிய சனி பயிற்சி சனி பிரீத்தி பரிகாரம் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு நிற மிருகங்களுக்கு அன்னம் இடுங்க. ஏதோ ஒரு அன்னம், ஒரு தெருவில் போகிற ஒரு கருப்பு நாயாக இருக்கலாம், இல்லை ஒரு காகமாக இருக்கலாம், இல்லை கருப்பு கலர் பூனையாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு கருப்பு கலர் நிறத்தில் உள்ள ஒரு ஜீவராசிக்கு அன்னம் இடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பசின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏன்னா வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய தானம் அன்னதானம் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் தான். அதை நீங்கள் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நம்ம மனசில் வந்துட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் இருந்தாலே இந்த சனி பயிற்சியை நம்ம தாண்டிடலாம். சனி பயிற்சி ஒரு கண்ணாடி மாதிரி, மிரர் மாதிரி நம்ம எண்ணத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் வந்துட்டு நல்லதே நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் எப்பயுமே காலைல ஏந்திரிக்கும் போது ஈசனை நினச்சி இறைவா போற்றி அப்படின்னு சொல்லி, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லி உங்கள் நாள் ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி.